விடிய ஆட்சியில் மளிகை பொருட்களின் விலை 40% உயர்ந்து மக்கள் அவதியுற்றி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஓட்டை சட்டியாக இருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி என்ற நிலையில் ஆட்சி நடத்தி வருபவர்தான் ஸ்டாலின் என்றும் கழக பொதுச் செயலாளர் சாடல். அப்போ மளிகை கடைக்கார ஹோல்சேல் மளிகை கடைக்கார போய் மொத்த விற்பனை மளிகை கடைக்கார கேட்டேன் எவ்வளவு விலை ஏறி போச்சுன்னு. எல்லா அத்தியாவசிய பொருளும் 40% ஏறி போச்சுன்னு சொல்ல. 40% ஏறி போச்சு. ஏங்க தொழிலும் இல்ல, வேலையும் இல்ல, வருமானம் இல்ல, ஆனா செலவு அதிகரிச்சிட்டது. இதுதான் திமுக ஆட்சியுடைய லட்சணம். ஆக மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது. வீட்டு மக்களை சிந்தனை தான் எப்பொழுதும் ஓடுது. வீட்டு மக்களுடைய சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சருக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. ஆக நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று அன்போடு வாக்காளர் மக்களை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓட்ட சட்டியா இருந்தாலும் கொள்ளுக்கட்டை வெந்தால் சரி. அப்படித்தான் ஸ்டாலின் நினைக்க. ஜிஎஸ்டியால் பாதித்த திருப்பூர் ஏற்றுமதி தொழிலுக்கு சலுகைகள் பெற்றுத்தர நாடாளுமன்றத்தில் அதிமுக நடவடிக்கை எடுக்கும். திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. ஜிஎஸ்டி ஏற்றுமதி நிறுவனங்கள் இன்றைக்கு பாதிப்பு ஜிஎஸ்டியால. இதுவும் இந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜிஎஸ்டி. இதனால் இந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று தொழில் அதிபர்கள், இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இந்த ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கு சலுகைகள் பெற்று தர முடியுமோ, இந்த ஜிஎஸ்டி மூலமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து இதற்கும் தீர்வு காணப்படும். அதிமுக ஆட்சியில் டாலர் சிட்டியாக இருந்த திருப்பூர் விடியா ஆட்சியில் டல் சிட்டியாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மீண்டும் தொழில்துறை புத்துயிர் பெற நடவடிக்கை எடுக்கப்பெறும் என்றும் கழக பொதுச் செயலாளர் உறுதி. அதிமுக ஆட்சியில டாலர் சிட்டி என்ன டாலர் சிட்டி மாதிரி இருந்தது. விடியா திமுக ஆட்சியில டாலர் சிட்டி, ஸ்டாலின் ஆட்சியில டல் சிட்டி ஆகி போச்சு. டாலர் சிட்டி டல் சிட்டியா காட்சி அளிக்குது. அந்த அளவுக்கு இந்த தொழில் சரிவடைந்து இந்த தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் வேலை அளிக்கக்கூடிய அபாய நிலையிலே இன்றைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே உங்களால் உருவாக்கப்பட வேண்டும். திமுக ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் மின்வெட்டு வருவது புதிதல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் மின்கட்டணத்தை உயர்த்தாமல் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாக பெருமிதம். தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது சவால் விட்டாங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின் தடையில்லாம பார்த்துக்கிறேன். 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி பெருக்கி கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெளிமாநிலத்திலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மின் கட்டணத்தை உயர்த்தல, தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம், விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம். எல்லா வகையிலும் வீடுகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தமிழகத்துக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தொழிற்சாலைக்கு மின்வெட்டு வரும். இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற கரண்டும் மின்வெட்டு வரும். இது திமுக ஆட்சியில காண்பது புதிதல்ல. ஏற்கனவே இப்படிப்பட்ட நிலைமை தான். ஏதோ துரதிருஷ்டமா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலையில நாம் இருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஆரணி மற்றும் திருவண்ணாமலை தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை, உலக நன்மை வேண்டி மற்றும் மக்கள் வாழ்வு வள வேண்டி தொழுகையில்
ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்டோர் இஸ்லாமியர்கள். டெல்லியில் ஈகை திருநாளை முன்னிட்டு ஜமா மசூதியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு உற்சாகம். ஈகை திருநாளை இன்பமுடன் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றி வாழ்ந்திட உறுதியேற்போம் என வாழ்த்து செய்தி. விடியா திமுக ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர். நாமக்கல் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் எளிதிலே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. கடந்த காலத்திலே கருணாநிதி சாராய கடையை திறந்து விட்டார். இப்பொழுது ஸ்டாலின் போதைப் பொருளை திறந்து விட்டார்கள். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலிருந்து கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் வரை இன்று கஞ்சா போதைக்கும் மற்ற போதைகளுக்கும் அடிமையாகின்ற ஒரு ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஒருபுறம் போதைப் பொருள் என்றால் இன்னொரு புறம் லாட்டரி டிக்கெட்டை விட்டுவிட்டார்கள். திமுகவினர் ஆட்சி அதிகாரம், பணபலம், ரவுடிகளை வைத்து கள்ள ஓட்டு போட பார்ப்பார்கள். தஞ்சை அடுத்த ஒரத்தநாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் மக்களுக்கு எச்சரிக்கை. நமது வீட்டுக்கு திருட வருபவர்களை கூட நம்பலாம், ஆனால் திமுகவினரை மட்டும் நம்பாதீங்க. விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கிண்டல். தமிழக அணைகளில் நீரில்லாததால் நீர் மின்சார உற்பத்தி 617 கோடி யூனிட்டுகளில் இருந்து 320 கோடி யூனிட்டாக சரிவு. விடியா ஆட்சியில் அணைகளை முறையாக தூர்வாராததால் மின் உற்பத்தி பாதித்து மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். விடியா ஆட்சியில் பாதியாக குறைந்த மின் உற்பத்தியால் கோவை மாவட்ட தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம். ஏப்ரல் மே மாதங்களில் மின் உற்பத்தி மேலும் குறையக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கவலை. சென்னை அண்ணா நகர் அருகே கூவமாற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதை வேடிக்கை பார்க்கும் விடியா அரசு. குப்பைகள் தொடர்ந்து கொட்டப்படுவதால் ஆற்றில் அடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம். சென்னை தியாகராய நகரில் நகைக்கடையில் இருந்து 1.80 கோடி ரூபாய் மதிப்பிலான 222 1 கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு. தலைமறைவாக உள்ள 6 நகைக்கடை ஊழியர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 19 அன்று தமிழ்நாட்டில் அனைத்து திரையரங்குகளுக்கும் விடுமுறை. சினிமா காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. சென்னை மயிலாப்பூரில் காவலர் குடும்பத்தை கற்கள், கத்தி, கட்டையால் தாக்கிய கஞ்சா போதை கும்பல். விடியா ஆட்சியில் தாறுமாறாக புழங்கும் கஞ்சாவால் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை. விடியா அரசு நிர்வாக திறமையின்மையால் ஆவின் பால் பண்ணைகளில் பால் தட்டுப்பாடு எதிரொலி. ரம்ஜான் பண்டிகைக்கு கூடுதல் பால் விநியோகம் செய்யப்படவில்லை என பால் முகவர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்ட வடலூரில் அப்பாவி முதியவரை சட்டையை பிடித்து ஜீப்பில் ஏற்றி காவல்துறை அராஜகம். ரவுடிகளிடம் வீரத்தை காட்டாமல் அப்பாவிகளிடம் வீரத்தை காட்டும் விடியா காவல்துறைக்கு மக்கள் கண்டனம். கடலூர் மாவட்ட வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. விடியா அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பார்வதிபுரம் பகுதி மக்கள் போராட்டம். போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்குடனான தொடர்பு பற்றி விளக்கம் அளிக்க புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகருக்கு என்சிபி சம்மன். டெல்லியில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரனுக்கு உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேர்தல் விதிமுறைகளை மீறி சிறுமிகள் மற்றும் இளைஞர்களை வைத்து குரூப் நடனம் ஆட வைத்த திமுகவினர். திமுகவினரின் செயலால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி.
தேர்தல் பிரமாண பத்திரத்தில் 1500 கோடி ரூபாய் சொத்துக்கள் மற்றும் வழக்குகளை மறைத்த நயினார் நாகேந்திரன். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருமாவளவனின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விசிகவினர் மோதல். தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்ததால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அம்மன்குறிச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை நீங்கள் யார் என கேட்ட வாக்காளர். வாக்காளருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த கார்த்தி சிதம்பரத்தை கண்டித்து சொந்த கட்சியினரே கோஷம். காங்கிரஸ் கட்சியினரின் உள்ளடி வேலைகளால் கார்த்தி சிதம்பரத்தின் தோல்வி உறுதியாகிவிட்டதாக ஆதரவாளர்கள் புலம்பல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸைச் சேர்ந்த இரு பிரிவினரிடையே கோஷ்டி மோதல். கோஷ்டி மோதலில் காயமடைந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ஏகனாபுரம் கிராம மக்கள் தபால் வாக்குகளை செலுத்தாமல் தேர்தல் புறக்கணிப்பு. புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 18 தபால் வாக்குகளை செலுத்தாத கிராம மக்கள். ஈரோடு சூரம்பட்டியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசு. டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் மாநகர பேருந்தை நிறுத்துவது தொடர்பாக மாணவி ஓட்டுநருக்கு இடையே தகராறு. மாணவியை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கி ஆடையை பிடித்து இழுத்த மாநகர பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. அடுக்குமாடி பொது பயன்பாடு மின்கட்டணம் கொள்ளை மடங்கு உயர்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அதிர்ச்சி. 100 ரூபாய் மின்கட்டணம் செலுத்தியவர்களுக்கு 2000 ரூபாய் மின்கட்டணம் என ஷாக் கொடுத்த விடியா அரசு. நீலகிரி மாவட்டம் உதகையில் மார்லிமந்து அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.